வேலன் ஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் பொதுவுடை மூர்த்தி ஐயாவை வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி, இன்னைக்கான ஜாதக ஆய்வுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஜாதகருடைய தந்தை இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக வச்சுருக்காரு. இந்த ஜாதகருக்கு திருமணம் இன்னும் கைகூடலை அப்படிங்கிறதுக்காக நம்மளை அணுகியிருக்காங்க. இந்த ஜாதகத்தை இப்போது ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகனுடைய ஜனன லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக லக்னம், ராசி மிதுன ராசி. நம்ம ஏஎல்பி முறையில் பார்க்குறதுனால ஏஎல்பி லக்னம் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஎல்பி லக்னம் இப்போ கும்ப லக்னம் போயிட்டுருக்கு. நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சதயம் 3ஆம் பாதத்தில் இப்போ ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்குங்க. லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான், கும்ப ராசிக்கான சனி பகவான் 12லேயே இருக்கார். ஸோ லக்னமும் 12ம் சம்மந்தப்படும் போது ஜாதகர் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக இருப்பாரா அப்படின்றதுனால அவர்கிட்ட கேட்டேன். ஜாதகர் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்காரா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. நட்சத்திர புள்ளி சதயத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான். ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ல் இருக்கார். லக்னத்துக்கு 11ல் இருக்கார். நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக நல்ல ஒரு இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். அடுத்தது லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 6-8ஆக வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும். அந்த நிலையும் பார்த்தோம், அந்த நிலையுமே இல்லை. இப்போ திருமணத்திற்கான கேள்வியாக இருப்பதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 7ஆம் பாவகத்தை பார்க்குறோம். 7ஆம் பாவகத்தின் அதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 3ல் உச்சம் பெற்றிருக்கிறார். மேஷராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். கலசரகாரகனான சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ இப்போ திருமணத்திற்கான காலகட்டம் தான். இப்போது 7ஆம் அதிபதி 7க்கு எங்கே இருக்கிறார்? 7க்கு 9ல் இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகருக்கு இது திருமணத்திற்கான காலகட்டம் தான். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொன்னோம். ஆனால் கல்யாணம் நடக்காமல் ஏன் இருக்குது? இப்போ இதுக்கான தடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா 8ஆம் பாவகத்தை எடுத்து பார்ப்போம். அப்போது 8ஆம் பாவகமான கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்கார்? அதாவது 8க்கு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ல் இருக்கார். லக்னத்திற்கு 2ல் இருக்கார். அப்போ எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகனுடைய பேச்சு. 2னா என்ன? குடும்பம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் இருக்குது. அப்போ புதன் பகவானாக இருக்கிறதுனால புதன் பகவான் இரட்டைத்தன்மை. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா ஜாதகருடைய தந்தைக்கிட்ட இந்த ஜாதகர் பிடி கொடுக்காமல் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டேன் நான். அதாவது பண்ணுங்கன்னுவாங்க, கல்யாணம் பண்ணுங்க, பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கழிப்பாங்க. இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க, குடும்பம் பிடிக்கல அப்படின்வாங்க, பொண்ணு படிக்கலை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கழிப்பாங்க. அப்போது அவருடைய பேச்சில் இரட்டைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் ஆமாம் பொண்ணு பாருங்கிறாரு, ஆனால் பார்த்ததுக்கப்புறம் அதை தவிர்க்கிறார் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் அது அவர்கிட்ட ஜாதகர்கிட்ட உட்காந்து பேசி அது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக திருமணத்திற்கான காலகட்டம் தான் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னாக்கா 2ஆம் பாவகம் குடும்பம் அப்படின்னு வர்றதுனாலையும் குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் பொண்ணு பார்த்து முடிவுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் அதிகமாக பேச வேண்டாம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதிகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் திருமணத்தை நல்லபடியாக முடிங்க, ஏன்னா அது பிரச்சனையில் தான் முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அட்வைஸாக கொடுத்துருக்கோம். இந்த ஏஎல்பி முறை ரொம்ப துல்லியமான ஒரு முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.